ஆப்ரேஷன் தியேட்டரில் ஒரு சர்ஜரி நடந்துட்டு இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மூவி டைரக்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் நம்ம மக்களுக்கும் சொல்லிக்க விரும்புறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆப்ரேஷன் தியேட்டர்னாலே ஸ்டெரிலிட்டிங்கிற விஷயத்த ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அது என்ன ஸ்டெரிலிட்டி அப்படின்னா, ஒரு சின்ன கிருமி கூட ஆப்ரேஷன் தியேட்டரில் வரக்கூடாது, இல்லை என் பேஷண்ட் இன்ஃபெக்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வழிமுறைகள் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு ரிச்சுவல் மாதிரி, அதாவது சம்பிரதாயம் மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க எல்லா விஷயத்தையும். எப்படி க்ளவுஸ் போடணும், எப்படி மாஸ்க் போடணும், என்ன செருப்பு போடணும், ஆப்ரேஷன் தியேட்டரில் நார்மல் ட்ரெஸ் போட்டு கூட உள்ள வர முடியாது. ஆப்ரேஷன் தியேட்டருக்குன்னு ஸ்டெரிலைஸ் பண்ணப்பட்ட சட்டை போட்டு தான் உள்ள வரணும், ஓடி ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி கையை கழுவுறாங்கன்னா நம்ம நார்மலாலாம் கையை கழுவ மாட்டாங்க, கையை இந்த பொசிஷனில் வச்சு தான் கழுவுவாங்க. ஏன்னா ஒரு தண்ணி வந்து அதில் கையில் பட்டு கழுவிட்டு கீழே போகிற தண்ணி திருப்பி மேலே வரக்கூடாதுங்கிற வரைக்கும் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஈவன் டேப்பை க்ளோஸ் பண்ணுறப்ப கூட பார்த்தீங்கன்னா கையை கழுவிட்டு கையால் க்ளோஸ் பண்ணாமல் எல்போவில் தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. எதுக்காக இவ்வளோ சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் அந்த ஸ்டெரிலிட்டின்ற விஷயமே இல்லாமல் போயிருச்சு. யூஸ்வலாக மாஸ்க்கை வந்து கையில் தொடவே மாட்டாங்க, அந்த படத்தில் வந்து தொட்டு டாக்டர் போடுவார். அந்த படத்தில் ஒரு நர்ஸ் இருப்பாங்க, அவங்க ரொம்ப நல்ல நர்ஸாக காமிச்சிருப்பாங்க. அவங்க வந்து மாஸ்க்கெல்லாம் திறந்துருக்கும், டாக்டருக்கும் மாஸ்க் திறந்துருக்கும். க்ளவுஸ் போடுற மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி தான் போடுவாங்க. இதில் நல்லா நோட் பண்ணிங்கன்னா, க்ளவுஸோட பேஷண்ட்டை டச் பண்ணுற பகுதி வந்து கையால் டைரெக்டாக தொடாத மாதிரி தான் வந்து ப்ரொசீஜரை வந்து அந்த க்ளவுஸ் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த படத்தில் அப்படியே உல்ட்டாவாக பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் ஒரு கிரைம் ஓட்டியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற சீனியர் ஸ்டாஃபை வந்து அப்படியே வெளில துரத்திடுவாங்க. ஸ்டெரிலிட்டியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற ஸ்டாஃப் நர்ஸ் தான் பொறுப்பு. இந்த மாதிரி படத்தை வச்சு உங்களுக்கு மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, நிறைய விஷயம் பேசலாம்.